பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். எனக்கு தெரியும் மகாராஜா, ஆனால் இது எனக்கு முன்பே தெரியும். யுத்தத்தால் குருகுலத்திற்கு நஷ்டம் வரும் என்று என்னால் அந்த அழிவை பார்க்க முடியாது. அதனால் தான் இங்கிருந்து போய்விட்டேன். அழிவை தடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த குருகுலத்தின் 5 தீபங்கள் அணையாமல் தப்பியது. இறைவன் அவர்களை எப்போதும் காக்கட்டும். விதுரா, இனி நீ வந்து விட்டாய். அதனால் பஞ்ச பாண்டவர்களுக்கு வழிகாட்டியாக இரு. உனது ஞானத்தின் துணையோடு இவர்களுக்கு முன்னேறும் பாதையை காட்டு. மகாராஜா திருதராஷ்டிரரே, நீங்கள் எனக்கு மூத்தவர். நீங்கள் பாண்டவர்களுக்கு வழிகாட்டுங்கள். நானோ ஒரு குருடன், வாழ்நாள் முழுவதும் இருட்டிலே வழி தெரியாது உழன்று கொண்டிருப்பவன். நான் யாருக்கு என்ன வழிகாட்ட முடியும்? இந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும் விதுரா. இல்லை மகாராஜா, துவாரகா தேசத்தின் ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கும் போது இந்த பாண்டவர்களுக்கு வேறு எவருடைய வழிகாட்டுதலுக்கும் அவசியம் இல்லை. இல்லை விதுரரே, எனது விருப்பம் இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்க வேண்டும். வணக்கம் துவாரகாதீசா. விதுரரே, நீங்கள் இந்த அரசின் மகாமந்திரியாக இருந்தவர். உங்களைத் தவிர ராஜநீதியை பாண்டவர்களுக்கு யார் கற்றுத் தருவார்? அதனால் உங்கள் அனுபவங்களை பாண்டவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிரபு, நான் உங்கள் பக்தன். நீங்கள் அவ்வாறு கட்டளையிட்டால் நிச்சயம் முயற்சி செய்வேன். ஆனால் பிரபு, இப்போது ராஜநிதி உலக நடப்புகள் மீது என் மனம் செல்லவில்லை. ஆம் விதுரா, எனது பிள்ளைகள் மற்றும் பிதாமகர் பீஷ்மர் இறந்த பிறகு எனது மனமும் உலக நடப்புகளில் லயிக்கவில்லை. இவ்வாறு உலகில் வாழ்வதில் என்ன பயன்? உலகில் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, உலகம் எப்போதும் போல இயங்கும், இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். எப்போதும் நாம் இவ்வுலகில் உள்ளவரை நம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். மகாராஜா, நீங்களா? என்னை அழைத்திருக்கலாமே. ராஜமாளிகையை விட்டு வர வேண்டிய கஷ்டத்தை நீங்கள் ஏன் ஏற்க வேண்டும்? ராஜமாளிகை மட்டுமல்ல, அனைத்தையும் துறப்பதாக முடிவு செய்து விட்டேன் குந்தி. அனைத்தையும் துறப்பதாக முடிவா? என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? ஆம் குந்தி, உலக நடப்புகளில் மனம் ஈடுபடாத போது இந்த உலகில் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. நீங்கள் சரியாக சொன்னீர்கள். மனதில் ஈடுபாடு இருக்கும் வரைதான் உலக வாழ்க்கை இனிக்கும். ஏற்கனவே நாங்கள் உலக வாழ்வை துறந்து துறவு வாழ்க்கையை ஏற்பதற்கு விரும்பினோம். பிதாமகர் இருந்தவரை அவருக்கு சேவை செய்யவே நாங்கள் இங்கிருந்தோம். பிள்ளைகள் எவரும் இல்லை. பெற்ற கடனை தீர்ப்பதற்காக ராஜ பரிபாலனம் முழுவதையும் பாண்டவர்கள் சீராக ஏற்று நடத்துகின்றார்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே? நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் மகாராஜா. மகாராஜா திருதராஷ்டிரர் மற்றும் மகாராணி காந்தாரி உலக வாழ்வை துறந்து காட்டுக்கு போக விரும்புகிறார்கள். இல்லை இல்லை, இது எப்படி சாத்தியம்? தாயும் தந்தையும் காட்டுக்கு போன பிறகு மகன் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிவதா? நான் பெரியப்பா திருதராஷ்டிரர் மாதா காந்தாரியை வனவாசம் போக விடமாட்டேன், ஒருபோதும் விடமாட்டேன். ஆச்சாரியரே, யுத்தத்தின் விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்றுக்கொண்டேன். பிதாமகர் மரணம் அடைந்ததையும் நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் இப்போது பெரியப்பா மகாராஜா திருதராஷ்டிரரும் மகாராணி காந்தாரியும் வனவாசம் சென்று விட்டால் அந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. அவர்களை தடுக்க வேண்டும் ஆச்சாரியரே. மகாராஜா, ஒருவர் தனது வாழ்வின் இறுதி முடிவை எடுத்து விட்டால்
யாராலும் அந்த முடிவை மாற்ற முடியாது. பெரியப்பா தனது முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். நமக்காக அவர் முடிவை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லை மகனே, இல்லை. இந்த முடிவை இனி மாற்றவே முடியாது மகனே. உங்களுக்கு எங்கள் மீது அத்தனை கோபமா பெரியப்பா? எங்கள் அனைவரையும் விட்டு போய்விட விரும்புகிறீர்களா? இல்லை மகனே, நான் சொல்வதை கேட்பவன் அல்லவா நீ? உன்னை எப்படி கோபிப்பது சொல். பிறகு நீங்கள் எனக்கு இத்தனை கடுமையான தண்டனையை ஏன் தருகிறீர்கள் பெரியப்பா? எங்கள் தலை மீது உள்ள தாய் தந்தையரின் ஆசியாகிய நிழலை அகற்றுகிறீர்களே, அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? நான் உங்களுக்கு எதில் குறை வைத்தேன் பெரியப்பா? இல்லை மகனே, உன் மீது எந்த குறையும் இல்லை. எனது சேவையில் ஏதாவது குறை உள்ளதா பெரியப்பா? இல்லை மகனே, இல்லை. பிறகு நீங்கள் ஏன் காட்டிற்கு போக விரும்புகிறீர்கள்? மகனே, நான் இந்த முடிவை தர்ம சாஸ்திரங்களை அனுசரித்தே எடுத்தேன். கடைசி காலத்தில் ராஜ்யத்தின் பொறுப்பை மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு தந்தை துறவு பூண்டு வனவாசம் போவதுதான் சாஸ்திர சம்பிரதாயமாகும். தர்மண்ணா, கேசவா, பெரியப்பா திருதராஷ்டிரர் எடுத்துள்ள முடிவு மிகவும் சரியானதே. நீ என்ன சொல்கிறாய் கேசவா? ஆம் பெரியண்ணா, பெரியப்பா திருதராஷ்டிரரின் மனப்போக்கினை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அவரை தடுக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். முதலாவதாக, பெரியப்பா திருதராஷ்டிரருக்கு தர்ம சாஸ்திர முறைப்படி தன் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முழு அதிகாரம் உள்ளது. இரண்டாவதாக, பெரியப்பா தனது மனதை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். அதனால் அவரை தடுப்பது உகந்ததல்ல. தர்மண்ணா, மனிதன் முதுமை பருவத்தில்தான் தனது வாழ்வை சீர்தூக்கி பார்க்கிறான். அப்போது அவன் தனது பாவ புண்ணிய கணக்குகளை போடுகின்றான். இந்த பருவத்தில்தான் அவன் சுய பரிசோதனை செய்கிறான். அதனால் இறைவனின் காலடியை நாடுகிறான். அவரிடம் மனமுருகி வேண்டுகின்றான். தனது மகன்கள் பேரன்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை கோருகிறான். அவன் இந்த பருவத்தில்தான் இறைவனின் பரம பக்தனாகிறான். ஏனெனில் வாழ்வின் இந்த கடைசி காலத்தில் அவனுக்கு தெரிகிறது கடைசி உண்மை மரணம் என்று. மனிதனுக்கு உள்ள ஒரே அடைக்கலம் பரமேஸ்வரன் என்று. தானே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்ற பிரமை அன்று உடைகிறது. அவனுக்கு வாழ்வின் இறுதியில் புரிகிறது எல்லா செயல்களுமே இறைவனின் இஷ்டப்படிதான் நடக்கிறது என்று. அதனால் மனிதன் தனது முதுமை பிராயத்தில் இறைவனிடம் நெருக்கமாகிறான். தர்மண்ணா, பெரியப்பாவும் இறைவனை பக்தியோடு வழிபட வனத்திற்கு போக விரும்புகிறார். அதனால் நீங்கள் அவர் வழிபடுவதை தடுப்பது முறையா? ஸ்ரீகிருஷ்ணர் சரியாக சொல்கிறார். நீ எனது மகன், நான் உனக்கு தந்தை. அதனால் உனக்கு முன்னால் உண்மையை ஒப்புக்கொள்ள எனக்கு வெட்கமாக இருந்தது யுதிஷ்டிரா. ஆனால் இப்போது என் மனதில் உள்ளதை ஸ்ரீகிருஷ்ணர் சரியாக சொல்லிவிட்ட பிறகு இதையும் கேள். அகங்காரம் மற்றும் மானவத்தின் துணையை கொண்டு நான் சில காலம் தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தேன். இப்போது நான் அந்த வழியை புறக்கணித்து விட்டு பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். நான் பக்தி மார்க்கத்தில் சென்று என் கடந்த கால செயல்களுக்கும் என் பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்வதை நீ விரும்பவில்லையா? மோட்சம் கிடைக்க நான் தவம் இருக்க கூடாதா? பெரியப்பா திருதராஷ்டிரர் இந்த மாய மோகங்கள் உள்ள உலகை விட்டு அகல விரும்புகின்றார். அவருக்கு மோட்சம் கிடைப்பதை தடுப்பது முறையா? தடுக்காதீர்கள்.
தர்மண்ணா பெரியப்பாவை தடுக்காதீர்கள். வணக்கம் பெரியப்பா. நீடூழி வாழ்க மகனே, நீடூழி வாழ்க. நான் கூறிவிட்டேன். என் முடிவு உறுதியானது. நான் என் நிலையிலும் மகாராஜா திருதராஷ்டிரர் மற்றும் அக்கா காந்தாரியுடன் தான் இருக்க வேண்டும். ஆனால் தாயே, நீங்கள் எங்கள் அனைவரையும் தனியே விட்டு எப்படி வனவாசம் போகலாம்? ஆம் தாயே, நீங்கள் இல்லையானால் நாங்கள் எவ்வாறு இருப்போம்? நீங்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்திருக்கிறீர்கள். குடும்பத்தில் எப்போதும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைத்ததில்லை. மாதாவே, இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு, இத்தனை துன்பங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் சந்தோஷ பெருமூச்சு விடும் தருணம் வந்துள்ளது. உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இத்தருணம் எங்களை விட்டு போகப் போகிறீர்களா? இது உச்சிதமல்ல தாயே, இது உச்சிதமல்ல. எனக்கு தெரியும், நீங்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டு இவ்வாறு பேசுகிறீர்கள் என்று. ஆனால் கடமை மற்றும் தர்மத்தை நிலைநாட்டும் பொழுது உணர்ச்சி பெருக்குகளை கட்டுப்படுத்தியாக வேண்டும். எனது கடமையும் தர்மமும் இதுவே. நான் எனது மூத்தவர்களுக்கு முதிய பருவத்தில் சேவை செய்வது. அதோடு நான் தான் அவர்களின் ஒரே மருமகள். அதனால் நான் பெரியப்பாவுடன் வனவாசம் போவதை தடுக்காதீர்கள். பெரியப்பா, 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 எப்பொழுதும் பெரியப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்கள் ரத்தம். நீங்கள் எங்களை மறந்து அவரது பெயரை ஜபிக்கிறீர்களே, அவர் எங்களுக்கு பொருட்டல்ல. பீமசேனா, உனக்கு உணர்ச்சி வசப்பட அதிகாரம் உண்டு. ஆனால் உணர்ச்சி மிகுதியால் உனக்கு மூத்தவர்களை அவமரியாதை செய்ய அதிகாரம் இல்லை. மகாராஜா திருதராஷ்டிரரும் அக்கா காந்தாரியும் உனது தாய் தந்தையை போன்றவர்கள். அவர்களை அவமதிப்பது என்னை அவமதிப்பதற்கு சமமாகும். நான் அவர்கள் மருமகள். அவர்களை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தமக்கு மூத்தவர்களை மதிப்பது குருகுலத்தின் பரம்பரை குணம், நமது தர்மமாகும். ஆனால் அவர் தனது தர்மத்தை கடைபிடித்ததில்லையே தாயே. அதற்காக நாமும் நமது தர்மத்தை கடைபிடிக்க வேண்டாம் என்பதல்ல. ஒவ்வொரு மனிதனும் தங்களது தர்மத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். பிறகு நீங்கள் எங்களை கௌரவர்களுடன் யுத்தம் செய்யும்படி ஏன் அறிவுறுத்தினீர்கள்? ஏன் வாசுதேவர் மூலம் எச்சரிக்கை செய்து எங்கள் மனதிலே பழிவாங்கும் நெருப்பை மூட்டினீர்கள்? திரும்பி வருவதனால் அந்த கௌரவர்களை அழித்து அவர்கள் ரத்தத்தால் வெற்றி திலகமிட்டு வரவும், இல்லை என்றால் வர வேண்டாம் என்று. அந்த சமயத்தில் நான் ஒரு பெண்ணாக என் கடமையை செய்தேன். ஒரு சத்திரிய ராணியாக என் கடமையை செய்தேன். எந்த பெண், எந்த சத்திரிய ராணி இதை ஏற்றுக்கொள்வாள்? தனது வீட்டின் கௌரவம் தனது மருமகளை தர்பாரில் அனைவரின் முன்பு மானபங்கம் செய்தது. அந்த சபதமும் சாபமும் திரௌபதியின் களங்கமும் கௌரவர்களின் மரணத்தோடு முடிந்து விட்டது. பிள்ளைகளே, என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு உங்களை விட்டு விலகி போவது போல் நீங்கள் அனைவரும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். எனது கடமையிலிருந்தும் தர்மத்தை நிலைநாட்டுவதிலிருந்தும் தடுக்காதீர்கள். நான் மகாராஜா திருதராஷ்டிரர் அக்கா காந்தாரியின் கண்ணாகி வனத்தில் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். முதுமையில் அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். ஊன்றுகோலாக இருக்க விரும்புகிறேன்.